வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம கோல்டு அண்ட் சில்வர் வந்து மொரட்டு ஃபால் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம சொல்லியிருந்தோம். நான் வந்து முன்னாடி வந்து சில்வர் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஒரு பார்ஷியல் எல்லா இடத்தையும் பண்ணவும் சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் பண்ணீங்கன்னு தெரியல. ஸோ பண்ணியிருந்தவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் பெட்டரான இது இருக்கிறதுக்கும், அதாவது முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் தான். ஓகேங்களா? ஏன்னா வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண ப்ராஃபிட்டெல்லாம் கொஞ்சம் போயிருக்கலாம். இப்போ இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு லாஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது கோல்டு பவுன்ஸ் ஆகுமா, இல்லை சில்வர் பவுன்ஸ் ஆகுமா, இல்லை இன்னும் ஃபால் ஆகுமா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்துன்னா நான் கம்யூனிட்டி குரூப்பில் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? பப்ளிக் சேனலே கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி கோல்டு வந்து இந்த 4700 to 500 அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 800குள்ளே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக வந்து நேற்று வந்து ஹாஃப் பேட்டில் கரெக்டாக டேப் ஆகிட்டு அவன் வந்து பை ஆகிட்டு ஹாஃப் பேட் மேலே நிற்கிறான். ஓகேங்களா? ஸோ என்ட்ரி போட்டவங்களுக்கு மேபி ப்ராஃபிட். ஏன்னா ஹை வாலடைல், ரொம்ப லோ லாட் சைஸ் யூஸ் பண்ணியிருக்கணும். ஸ்டாப் லாஸே போட்டிருக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் 5.6 பாயிண்ட்லாம் வாய்ப்பே இல்லை. குறைஞ்சது 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் தான் உங்களுக்கு எஸ்எல் இருக்கும். ஸோ எஸ்எல்லும் பெருசு, டார்கெட்டும் பெருசு. ஆனால் வித்தின் மினிட்டில் அடிச்சிடும். அது வேணால் உண்மை. ஓகேங்களா? ஸோ அப்படி போயிட்டு இருந்தது. ஸோ சில்வர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நான் வந்து ஒரு போஸ்ட் போட மறந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ என்ன காரணம்னா வந்து நான் அதை நினைக்கல. ஆக்சுவலாக நான் வந்து கொஞ்சம் ஒர்க் பிஸியில் அதை விட்டுட்டேன். சில்வர் வந்து ஃபாலை வந்து நான் முன்னாடியே பார்த்தேன். நான் வந்து ஆக்சுவலாக என்னோட சில்வர் ஃபண்டை ஃபுல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். எப்போனா வந்து தேர்ஸ்டே நைட். ஓகேங்களா? சில்வர் வந்து ஒரு 12 o'clock வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் விழுந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அது விழுந்துட்டு ரெக்கவர் ஆகிற மூடு வந்ததுன்னே நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய என்னோட சில்வர் ETF ஃபண்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? சில்வரை நான் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணால் வந்து இதுதான். ஓகேங்களா? ஸோ முன்னாடி சொல்லிட்டேன். ஸோ இது வந்து நான் பப்ளிக் சேனலில் போட மறந்துட்டேன். ஸோ இதான் என்னோட மிஸ்டேக்கு. ஓகேங்களா? ஸோ நான் வந்து விற்றுட்டேன். ஸோ சில்வர் வந்து எனக்கு வந்து தோணலை. ஏன்னா வந்து அதுக்கு வந்து நியூஸ் எல்லாமே நெகட்டிவாக இருந்துச்சு. என்ன நியூஸ்னால் வந்து சில்வருக்கு ஆல்டர்னேட்டாக காப்பர் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. காப்பருக்கு ஆல்டர்னேட்டாக இன்னொரு மெட்டீரியலை ஃபவுண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இதுக்குன்னா வந்து சில்வரோட கனெக்டிவிட்டி நல்லாயிருக்கு. அதாவது சோலார் பேனல், EV, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செமிகண்டக்டர்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு பதிலாக வந்து காப்பர் ரீப்ளேஸ் பண்ணாங்க. பட் காப்பர் வந்து ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ வேறு ஒரு மெட்டீரியல் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் இதாகும். சில்வர் ஏன் ரேலி ஆச்சுன்னா சைனா வந்து வாண்டடாக வந்து சில்வரோட டிமாண்டை க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால மேலே ஏறிட்டு இருக்குது. இஃப் யூ ஆர் ஹேவிங் சில்வர், ஓகேங்களா, இன்னொரு 1 வீக்குள்ளே நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு சின்ன பவுன்ஸ் வரும். அந்த பவுன்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ப்ராஃபிட்ஸை மட்டும் வெளியே எடுத்துருங்க. ஓகேங்களா? நான் வந்து அசல் எடுக்க சொல்லலை. உங்கள் ப்ராஃபிட்ஸ் அமௌண்ட் இப்போ எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு உண்டானதை மட்டும் வெளியே எடுத்துருங்க, போதும். ஓகேங்களா? சினஃப். அதுக்கப்புறம் நீங்கள் மந்த்லி SIP பண்ணுறாங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டே இருங்க. நான் வேணாம்னு சொல்லணும். நான் ஃபண்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் ஜனவரி 2ஆம் தேதி வாங்கின ஃபண்டு வந்து இன்றைக்கி அந்த பொசிஷன் மட்டுமே எனக்கு 60% ப்ராஃபிட்டில் இருந்தான். ஸோ அதனால் எனக்கு வந்து ஆஸ் யூஷுவல் நான் வந்து ஆல்மோஸ்ட் 200% ப்ராஃபிட் ஓவரால் வந்தேன்னா நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஃபண்டையை வெளியே எடுத்துட்டேன். அகெயின் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் ஆஸ் யூஷுவல் கீழே இறங்க வாங்கிட்டு இருப்பேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது ஏன் விழுந்துச்சு அப்படிங்கிற காரணம் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நியூஸ். என்ன நியூஸ் அப்படின்னா வந்து யூஎஸில் வந்து ஃபெட் சேர்மன். ஃபெட்டுங்கிறது என்னென்னா வந்து நமக்கு எப்படி RBI இருக்கோ அது மாதிரி அங்கே ஒரு ஃபெட். அவங்க தான் வந்து காசை ப்ரிண்ட் பண்ணுறதை பற்றி எல்லாம் முடிவெடுக்கிறவங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணுறது இதை பற்றி எல்லாமே. ஓகேங்களா? ஸோ அவங்க அவங்களோட இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெரம் போல்னு ஒருத்தர் இருக்கார். இப்போ எப்படி RBI கவர்னர் இருக்காங்களோ அங்கே வந்து ஜெரம் போல்னு வந்து ஃபெட் சேர்மன் ஒருத்தர் இருக்கார். ஓகேங்களா? ஸோ அவரோட டைம் பீரியட் டென்யூர் வந்து முடியுது. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து அவர் வந்து முன்னாடி அவர் வந்து பயாஸ்டா இல்லையானு எனக்கு தெரியாது எக்ஸாக்டாக. அவர் வந்து முன்னாடி இருந்த பைடன் அந்த அவங்களால கொண்டு வரப்பட்டவர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எனக்கு எக்ஸாக்டாக அதோட ஹிஸ்ட்ரி தெரியாது. ஸோ இப்போ அவரோட டென்யூர் முடிஞ்சோடனே வரக்கூடிய ஆள் யாருன்னா வந்து ட்ரம்ப்போட ஆள். ஸோ அதனால் வந்து அவங்க வந்து வாண்டடாக இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் அவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணலைன்னா ரொம்ப பைடனுக்கு இருக்கும், கொஞ்சம் கேஸாக இருக்கும். அது வந்து இன்னும் ரொம்ப இதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து காப்பர் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன், காப்பரும் ஃபாலோ ஆக போகுதுன்ட்டு. ஸோ அது ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன இடத்துலேருந்து ஃபாலோ ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ எந்த இடத்துல வாங்கணும் விற்கணுங்கிறத. ஸோ என்னோட சிம்பிளான ஒரு இது என்ன வந்து ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை ஒரு ஃபிப் ட்ராப் பண்ணுங்கள். 50% கீழே வந்ததுன்னா வாங்க. RSIயும் செக் பண்ணிங்க. அவ்வளோதான். ஹையர் டே ஃபில்மும் செக் பண்ணிக்கணும். இது என்னோட சிம்பிள் அட்வைஸ். இது கரெக்டாக ஒர்க் ஆகுமானா கீழே இறங்க வாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? அதிகமான அமௌண்ட் வாங்காதீங்க. நீங்கள் வாங்கக்கூடிய போர்ஷனும் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்து பெய்டு கோர்ஸ் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பார்க்காம வந்து ஜாயின் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இப்போது சொல்கிறேன், பெய்டு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 வாட்டி 2 வாட்டி யோசிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த இதில் வந்து ட்ரம்ப்பு நெக்ஸ்ட் வீக்கில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதா இருக்குது. இப்போதைக்கு கோல்டு வந்து ஒரு
ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்னே சொல்லலாம். கோல்டு அண்ட் சில்வர் வந்து லாஸ்ட்டு 10 டேஸ் நடந்த ரேலிக்கு வந்து இப்போ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா, சடன் ஃபால்னு எதிர்பார்க்குறீங்க, இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கும். இந்த இடத்துலேருந்து பவுன்ஸ் ஆகலாம், அங்கேருந்து ஒரு 50%, அந்த ஸ்விங்குக்கு இப்போ டவுன் ஸ்விங்குக்கு ஒரு 50% மேலே போக அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் என்னோட சின்ன சிம்பிள் அட்வைஸ். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஓகேங்களா, நீங்கள் உங்கள் ஓன் ரிஸ்கில் பண்ணிக்கோங்க, அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, எது வாங்குறதா இருந்தாலும். என்ன கேட்டிங்கன்னா இப்போதைக்கு சில்வரில் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் என்னோடய சிம்பிள் அட்வைஸ். ஓகேங்களா, நான் வந்து என்னோட இதுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து நம்ம ஃபாரெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு மட்டும் தான் போட்டிருந்தோம். ஸோ மற்ற சார்ட் போட சொல்லியிருந்தீங்க. மற்ற சார்ட் ஃபஸ்ட்டு வந்து கோல்டு எத்தனை பேர் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. மற்ற சார்ட் வந்து நான் இந்த சார்ட்ஸ் மட்டும் தான் அனலைஸ் பண்ணுவேன். ஆனால் நான் ட்ரேட் பண்ணுறது ஒன்லி கோல்டு. ஓகேங்களா, மேக்ஸிமம் போச்சுன்னா சில்வர் பண்ணுவேன். அதுக்கு மேலே சில்வரில் வந்து ஜம்பிங் அதிகமாக நடக்கிறதுனால அதையும் விட்டுட்டேன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் முடிவு பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.